கடந்த அரசால் வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் அவையும் ரகசியமாகவோ அல்லது சட்டவிரோதமாகவோ வழங்கப்படவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அரசின் வருமானத்தை அதிகரிப்பதற்காகவோ அந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டார். ரணிலின் ஆட்சி காலத்தில் நாடளாவிய ரீதியில் வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் தொடர்பான விவரங்கள் அனுர அரசால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. இதனையடுத்து சட்டவிரோதமாக இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படவில்லை என்றும் ஒவ்வொரு அனுமதி பத்திரத்திற்கு அரசு கட்டணத்தை அறவிட்டுள்ளது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது வேறு எவருக்குமோ லஞ்சமாக மதுபான உரிமங்கள் வழங்கப்படவில்லை. அவை சட்ட ரீதியாக அரசுக்கு வருமானம் ஈட்டுவதற்காக வழங்கப்பட்டவை. ஒவ்வொன்றும் 10, 15, 20 மில்லியன் ரூபாவிற்கு விற்கப்பட்டன. நேரடி வரிகள் இல்லாமல் வருவாய் ஈட்டுவதற்கான வழிகள் இவை. இந்த அனுமதி பத்திரங்களால் அரசின் வருமானம் 4 முதல் 5 பில்லியன் ரூபாய் வரை அதிகரிக்கும். இன்னும் 300 உரிமங்களை வழங்க இருந்தோம். அடுத்த ஆண்டு மேலும் 300 உரிமங்களை வழங்க ஏற்பாடு செய்திருந்தோம். கலால் வரி வருவாய் நாட்டின் பிரதான வருமான ஆதாரங்களில் ஒன்றாகும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார்.